நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, என்னாச்சுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மறுபடியும் கால் பண்ணாங்களா? நீங்க எதுக்காக அழறீங்க? நீங்க இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? சொல்றேன் இந்து, நான் பண்ண பாவமானு தெரியல. நான் சுமந்து பெத்தெடுத்த குழந்தைய ஒரு அம்மாவோட பாசத்தையும் அன்பையும் காட்டி வளர்க்கறதுக்கு அந்த கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. அந்த குழந்தைய நெஞ்சார அணைச்சிக்கவும் வாய்ப்பு கொடுக்கல. ஒரு 25 வருஷமாவே நான் நிறைய தடவை அழுதுட்டேன். காணாம போன என் குழந்தை நினைவோடையே ஒரு உயிரற்ற போன மாதிரி வருஷ கணக்குல நான் அப்படியே வாழ்ந்துட்டேன். எங்கேயாவது ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேள்விப்படும்போது எத்தனையோ தடவை நான் ஓடி போய் அவளோட பாசத்துக்காக நான் ஏங்கி தவிச்சு ராத்திரியும் பகலுமா நான் தூங்காம இருந்திருக்கேன். நிம்மதி இல்லாத இந்த ஜென்மத்துக்கு சொத்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு தடவை நான் எதிர்பார்க்காம இருந்தப்போ கண்மணி என்னோட வாழ்க்கைக்குள்ள தானா வந்தா. அவளால நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். எனக்குள்ள இருந்த அம்மாங்கிற உணர்வு மறுபடியும் வந்துச்சு. நான் வாழணுங்கிற ஆசை வந்துச்சு. ஆனாலும் எனக்கு கண்மணி கிடைச்ச உடனே நான் பெத்த மகளை மறக்கவே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் அவ கண்டிப்பா வருவான்னு நான் காத்துட்டு இருந்தேன். அதுக்காக நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். அப்பவும் நான் பெத்த பொண்ணுங்கிற நினைப்போட நான் கண்மணியை வளர்த்துட்டு வந்தேன். அவ என்ன அம்மான்னு கூப்பிட்டு கொஞ்சம் கூட நடந்தப்போ நான் மறுபடியும் அவளுக்காக அம்மாங்கிற பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னோட எல்லா பிரார்த்தனைகளுக்கும் வேண்டுதலுக்கும் பலன் கிடைச்ச மாதிரி என்னோட பொண்ணு நான் 10 மாசம் சுமந்து பெத்த எடுத்தவ. அத நீதானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கண்ணு முன்னாடி இருந்தும் கூட நீதான் என் பொண்ணுன்னு தெரிஞ்சுக்காம விட்ட ஒன்ன அந்த கடவுள் எல்லா தடைகளையும் தூக்கி போட்டு என்கிட்ட காட்டினாரு. அது நான் பண்ண ஜென்ம புண்ணியம். அப்பாவும் அதை பாக்குறதுக்கு உன்னோட அப்பா என் ஜேபி உயிரோட இல்லைங்கிற வருத்தம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அது என்னோட தோஷம். பார்வதி எப்பவுமே மனசு முழுக்க சந்தோஷப்படக்கூடாதுன்னு அந்த கடவுள் எனக்காக எழுதி வச்சுட்டார் போல. அப்பாவை பத்தின நினைவுகள் என் மனசுக்குள்ளேயே அப்படியே இருக்க மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு. அவர்தான் அப்பான்னு தெரியாமலேயே எனக்கு அவரு ஒரு மகளுக்கான உரிமையெல்லாம் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு அது நான் புண்ணியம் பண்ணிருக்கனே. ஆனா இப்ப அவர் இல்லைன்னு நினைக்கும் போது, உன் சின்ன வயசுல உன் அப்பா அம்மா யாருன்னு உனக்கு தெரியாம இருக்கும்போது உனக்குன்னு ஒரு வளர்ப்பு அப்பா இருந்தாரு, சுகுமார். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை ரொம்ப சேஃப் ஆயிடுச்சு. ஆனா கண்மணியோட விஷயம் அவ யார்கிட்ட போய் சேர்வா அப்படின்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்துவா இல்ல கண்மணியான்னு கேட்டா இந்த ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள எப்பவுமே வந்துட்டு இருக்கு. 2 பேருமே எனக்காக கொடுத்த அந்த கடவுள் நேர்ல வந்து திருப்பி கேட்டாலும் அந்த கேள்விக்கான பதில் என்கிட்ட இருக்கு. என் 2 பொண்ணுங்களும் என் 2 கண்ணு மாதிரி. அப்போ தெய்வம் என்கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவங்கள ஒரு ஆளு என்னால ஏத்துக்க முடியுமாமா, இன்னொரு பொண்ண வேண்டான்னு சொல்லணுமா.
அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா எனக்கு யாரு வேணும்னா நான் சுமந்து பெத்தெடுத்த என்னோட இந்து தான். பெத்த அம்மாவால கண்டிப்பா அப்படிதான் பண்ண முடியும். இருந்தாலும் கண்மணி என்னால விட்டு கொடுக்க முடியாது. அவளும் எனக்கு ஒரு பொண்ணு தானே. இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என்னால நிம்மதியா இருக்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் உயிரோட இருக்கிறது அது என் பொண்ணுக்காக தான், என்னோட இந்துவுக்காக. எனக்கு வேற எதுவும் வேணாம். அம்மா, எப்பவும் இருக்கிற மாதிரி அம்பாட்டு குடும்பத்துல யாரும் இன்னைக்கு சந்தோஷமா இல்ல. அவங்க எல்லார் முகத்திலும் ஏதோ ஒரு வருத்தம். சுகுமாரம் உட்கார்ந்துருக்கிறத பார்த்தல, ஐயோ கூப்பிடவும் இல்ல பேசவும் இல்ல. நீங்க இந்துவை கவனிக்கலையாப்பா? அம்பாட்டோட இளவரசி இப்ப அழுதுகிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இன்னைக்கு இந்த அபிராமி தோக்கடிச்சனால கேக்கும் தர வேண்டாம், விருந்தும் கொடுக்க வேண்டாம். அம்மா, இங்க நடக்கிற விஷயங்களை எக்காரண கொண்டு ரகு கிட்ட சொல்லக்கூடாது. எனக்கு அது நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சா அவர் ரொம்ப அனுதாபத்தோட இங்க கண்டிப்பா வருவாரு. சில சமயம் இந்த பிரச்சனையில இருந்து பரிகாரம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கலாம். நாம இதுக்காக நம்ம தலையிலேயே மண்ணை தூக்கி போடணும். ஆமாமா, இந்த ரகுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டானா? அதுக்கும் வாய்ப்பு இல்லப்பா. அந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கா. ஒருவேளை அதுக்கு தயாரா இருந்தாலும் அருண் மாமா சொல்லுவாரு, ரகு கிட்ட எதையும் சொல்ல வேண்டான்னு. தன்மானம் அதிகமா இருக்கிற ஆளாச்சு அவரு. இருந்தாலும் நாம இந்த விஷயத்த நம்ம முதல்ல கொஞ்சம் பண்ணிருக்கணுமா? இப்ப அம்பாட்டுல இருக்கிறவங்க தலையில அடி விழுந்த மாதிரி உட்கார்ந்து பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. இங்க பாரு, ஒரு வெள்ளை பேப்பர்ல அட்ரஸ் கூட எழுதாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா ஏத்துப்பாங்க. அதுதான் சைல்டு லைனோட வேலையே. பாரு, பெண் குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு இவங்க செய்யற வேலை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரிய வந்தது. ஆமா, அது வந்துமா அப்படியும் நமக்கு ஒரு வேலை மீதி இருக்குமா? அந்த டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குல்ல, அது இப்ப நடந்தாலும் சரி எப்போ நடந்தாலும் சரி அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நாம தான் உள்ள இருக்கணும். பாரு, கண்மணி இந்துவோட பொண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சா கதை அங்கவே முடிஞ்சு போயிடும். கண்டுபிடிக்க முடியலனா டிஎன்ஏ டெஸ்ட்ல ஏதோ ஃப்ராடத்தனம் பண்ணணும்னு ஏதாவது பிளான நீ பண்ணி வச்சிருக்கே என்ன? வேண்டாவி, அதெல்லாம் நடக்காது. பாரு, அந்த அளவுக்கு ரொம்ப பொறுப்போடையும் ரொம்ப நேர்மையோடையும் தான் டிஎன்ஏ டெஸ்ட் நடத்துவாங்க. ஆனா இந்த கேஸ்ல அப்படி ஒரு டெஸ்ட் நடக்காம இருந்துட்டா? அது ஏம்மா, போலீஸ் பின் வாங்கிட்டாங்களா என்ன? போலீஸ் இல்ல, சித்தி பின் வாங்குவாங்க. என்ன? இந்துவோட அம்மா, அதாவது பார்வதி அவர்கள் டிஎன்ஏ டெஸ்டுக்கு கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க. அபி, அதுக்கான வேலையை நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். டெஸ்ட் நடந்தா அதை யார பாதிக்கும் அப்படின்னா அது இந்துவா தான் இருக்கும்னு நான் சித்தி கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். செல்ல பொண்ணு ஜெயிலுக்கு போறா அப்படின்னா அம்மாவால சும்மா இருக்க முடியுமா? முடியாது. அதுக்கு சம்மதிப்பாங்களா? இல்ல, எப்பவும் இல்ல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் நடக்காது. அருண், நீங்க உண்மையாவா சொல்றீங்க? ஐ கான்ட் பிலீவ். நாங்க நினைக்காததெல்லாம் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யறது? யோசனை பண்ணணும். இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இதை பாருங்க, ஏதாவது தேவைப்படுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது, இருந்தாலும் எனக்கு புரியுது இருக்கும். நான் கூப்பிடுறேன். ஓகே ஓகே, குட் நைட். குட் நைட். அருண் தான் கால் பண்ணாரு.
அம்பாட்ல இவ்வளவு சீரியஸான விஷயம் நடந்திருக்கு, நீ எனக்கு எதுவுமே சொல்ல? அத பத்தி நான் உங்ககிட்ட பெருமையெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. என் குடும்பத்துல இருக்கிறவங்க மேல போலீஸ் கேஸ் வந்திருக்கு, இஷ்யூ ஆயிருக்குன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன், அவ்வளோதான். அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தைய வளர்க்குற கேஸ் தானே இது, குழந்தைய கொன்ன கேஸ் கிடையாதுல்ல. அப்படி அதை சாதாரணமா நினைக்க வேண்டாம் அபி. நான் கண்மணியை பார்த்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. இந்த கொஞ்ச நாள்லயே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. கண்மணி அந்த வீட்டுல வாழ தகுதியானவ தான். அவ ஏதோ ஒரு குழந்தைய அம்பாட்ல ஒண்ணும் வளரல, அந்த வீட்டோட குழந்தையா தான் வளர்றா. என்னை விட உனக்கு தானே அங்க நடக்கிற விஷயம்லாம் தெரியும். அப்படி கண்மணி மேல ஒரு போலீஸ் கேஸ் வந்திருக்கிறதுனால அருணோட வாய்ஸ்ல ஒரு டென்ஷன் இருந்துச்சு, துக்கமாவும் இருந்துச்சு. எனக்கும் கண்மணியை ரொம்பவே பிடிக்குங்க. அம்பாட்டுக்கு போன உடனே ஆன்டின்னு சொல்லி ஓடி வருவா. அது எல்லாமே சரிதான், ஆனா நம்மளால எப்படி இன்வால்வ் ஆக முடியும்? ஷேனாய் அங்கிளோட பலத்தை பத்தி உங்களுக்கும் தெரியும் இல்லையா? பாலிடிக்ஸ்லயும் போலீஸ்லயும் அவருக்கு நல்ல பேர் இருக்கு. அருண் மாமாவா இருந்தாலும் சித்தியா இருந்தாலும் அவரை கூப்பிட்டாங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும். ஆனா இது சீரியஸான இஷ்யூ. இந்த ஊர்ல எத்தனையோ குழந்தைங்க தெருவுல சுத்திட்டு இருக்காங்க, பட்னியா இருக்கிற நிறைய குழந்தைங்க. ஆனா யாரும் அவங்கள பத்தி கண்டுக்கிறதே கிடையாது, சிம்பத்திக்காக ஓடி போறதும் கிடையாது, ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்கறது கிடையாது, அவங்க தங்கறதுக்கு ஒரு இடம் கூட கிடையாது. அந்த குழந்தை ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப கம்ஃபர்டபுளா வளர்ந்துட்டு வரா. ஆனா அதுக்காக ஒரு கேஸ். கண்மணியோட எதிர்காலத்தை நாசம் பண்றதுக்காக யாரோ ஒருத்தர் வேலை பண்றாங்க. உதவி பண்ணலனாலும் உபத்திரம் பண்ற மனசு இருக்கிற யாரோ ஒரு சாடிஸ்ட் பின்னாடி இருக்காங்க. அது மனித உரிமை கமிஷன்ல இருந்து கேஸ் போட்டிருந்தா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. காரணம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் நீ சொன்ன இந்த ஹியூமன் ரைட்ஸ் காரங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை தவிர சந்தோஷமா வாழ்றவங்களை இப்படி கஷ்டப்பட விட மாட்டாங்க. ஆனா இது மனித உரிமை கமிஷன்ல இருந்து தான் போட்டிருப்பாங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். அது மட்டும் இல்லாம அம்பாட்டோட விஷயத்துல ஊர்ல இருந்து யாரோ வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்கல்ல. இப்போ நீ சரியான பாயிண்ட் தான் சொல்லியிருக்க. மத்தவங்களா யாரும் இல்ல, அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க தான் யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நெருங்கிய சொந்தக்காரங்களா? இருந்தாலும் இருக்கலாம், வெல்விஷஸ். அதாவது நல்லது பண்றன்ற சாக்குல துரோகம் பண்ற கேடு கெட்டவங்க இருக்காங்கல்ல. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க ரிலேட்டிவ் சம்பந்தப்பட்ட யாரும் ஒரு குறுக்கு புத்தியால தான் கம்ப்ளைண்ட் கண்டிப்பா போயிருக்கணும். இல்லங்க, அப்படிலாம் நடந்திருக்காது. அது எப்படி உன்னால உறுதியா சொல்ல முடியுது? அதான் உண்மை. அதனாலதான் நான் இப்படி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை இதுக்கு பின்னாடி இருக்காலும் என்னவோ. என்னாச்சுங்க? இல்ல, நான் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம இத பத்தி நாளைக்கு பேசிக்கலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். ஒருவேளை இந்த மனுஷன் இதுல இன்வால்வ் ஆவானோ? நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்னது? லைட் ஆஃப் பண்ணலாமா? ஓ, ஹலோ, நான் ஷாகுல் அமீத், எஸ்ஐ. சொல்லுங்க சார். யார் இந்த ரோசம்மா? அவங்க ரொம்ப வருஷமாவே எங்க கூட இருக்கிற, உண்மையை சொல்லணும்னா இந்த குடும்பத்துல ஒரு ஆளாதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். கண்மணியை காப்பாத்துறதுக்காக ரோசம்மா உங்க வீட்டுல தங்கி இருந்தாங்க, அப்படிதானே? ஆமா, குழந்தைக்கு ரோசம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆமா, கண்மணி அவங்களுக்கு யாரு? சார், அது வந்து பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். நீங்க இதுக்கு முன்னாடி இதை பத்தி மத்தவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்க. சார், எங்க வாழ்க்கையில நாங்க சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்கள்னா என்ன விஷயங்க? உண்மையை சொல்றேன் சார். கண்மணிக்கு இந்து மேலையும், இந்துவுக்கு கண்மணி மேலையும்
அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய சொந்தம் இருக்கு. அவங்க 2 பேரும் அப்படிதான் இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்கள பிரிச்சிடாதீங்க. அவங்க 2 பேரும் அம்மா பொண்ணுன்னு தானே நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரையும் கண்டிப்பா பிரிக்க முடியாதுல்ல. அது சரிதான். அப்படி இருக்கும்போது கண்மணியையும் இந்துவையும் பிரிக்காதீங்க நீங்க ஏன் சொல்றீங்க? சார், நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். என்ன சரி? அது வந்து மொத்தத்துல நீங்க நிறைய உண்மைகளை மறைக்கிறீங்க, சரிதானே? அது நீங்க தேவையில்லாம யோசிக்கிறீங்க. இல்ல, அதுதான் உண்மை. இல்ல சார், அது இனிமேலாவது உண்மை என்னன்னு கொஞ்சம் ஓப்பனா சொல்லுங்க. அப்பதான் எங்களால உங்களுக்கு உதவி பண்ண முடியும். சரிங்க சார். நடந்த விஷயம் என்னன்னு கொஞ்சம் மறைக்காம உண்மையை சொல்லுங்க. சார், நாங்க யாருக்கும் துரோகம் பண்ண விரும்பல. குறிப்பா சொல்லணும்னா பெத்த அம்மா மாதிரி இந்து மேல பாசம் காட்டுற அந்த சின்ன குழந்தை கிட்ட. அதனாலதான் சொல்றேன், நடந்த விஷயத்த மறைக்காம அப்படியே சொல்லுங்க. போன்ல சொல்ல கஷ்டமா இருந்தா நீங்க எங்க ஸ்டேஷனுக்கு வரீங்களா, இல்ல நான் உங்க வீட்டுக்கு வரட்டுமா? வேண்டாம், நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. ஒரு கோவில்ல வச்சு யாரோ கண்மணிய என் கார்ல வச்சுட்டு போயிட்டாங்க. என்னது? பெத்த பொண்ணு காணாம போன துக்கத்துல இருந்த எனக்கு அப்படி ஒரு குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிட்டப்போ என்னால அந்த குழந்தைய விட்டுட்டு வர முடியல சார். நான் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல. ஒருவேளை அது அம்மாவோட பாசமா கூட இருக்கலாம். அப்போ இந்து கண்மணிக்கு இடையில இருக்கிற அந்த அம்மா மக ரிலேஷன்ஷிப் அது இல்ல. சார், இந்து அவ பாவம் சார். அவளை தொல்லை பண்ணாதீங்க. இந்த கேஸ வாபஸ் வாங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? இல்லைன்னா நான் சம்பாரிச்ச சொத்தெல்லாத்தையும் கொடுத்துட்றேன். என்ன பணத்தை கொடுத்து என்ன விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், எனக்கு வேற வழி தெரியல சார். இந்துவும் கண்மணியும் எக்காரணத்தை கொண்டு பிரியக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். சாரி, நாங்க கண்மணியை கண்டிப்பா கூட்டிட்டு தான் போவோம். சார், சட்டம் அப்படிதாம்மா. சட்டம் சொல்றபடிதான் நாங்க கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்க சட்டப்படி கண்மணியை தத்தெடுக்கலாம். அதுக்கு நிறையவே ப்ரொசீஜர்லாம் இருக்கு. குழந்தை உங்களுக்கு கிடைச்சப்போ சட்டப்படி இதை பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சார், எங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் சொன்ன உடனே. சாரி, இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு பொய் சொல்லிட்டேன். நாங்க யாருமே எந்த உதவியும் பண்ண முடியாது. கண்மணியோட விஷயத்துல இப்ப நீங்க சொன்ன அந்த சட்டம் இருக்கு இல்லையா? என்னோட பேத்தி காணாம போயிட்டால, அவளை கண்டுபிடிக்கிற விஷயத்துல போலீஸுக்கோ இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த விஷயத்துக்கும் எதுவும் பண்ண முடியாதா? அந்த என்கொயரி போயிட்டு தான் இருக்கு. அதுக்கான பொறுப்பு எங்க சார் கிட்ட இருக்கு. நாளைக்கே அங்க வந்து கண்மணியை கூட்டிட்டு வந்துரும். சார், நாளைக்கு எங்க கூட வர்றதுக்கு எந்த தடையும் சொல்லாத மாதிரி குழந்தை கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ரெடி பண்ணி வைங்க. ஓகே? நீ ராத்திரிக்கான மருந்து சாப்பிடல? சாப்பிட்றேன். சாப்பாட்டையும் மருந்தையும் சாப்பிட்ற விஷயத்துல நீ ரொம்ப மறதியா இருக்க அந்தோ. அது சரியா வராது. நான் கண்டிப்பா சாப்பிடுறேங்க. டிஎன்ஏ டெஸ்ட் விஷயத்தை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேங்க. அப்படி பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? டெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்மணி எனக்கும் உங்களுக்கும் பிறந்த குழந்தை இல்லைன்னு கண்டிப்பா தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இது வரைக்கும் சொன்னது எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என்ன சொல்றதுங்க? கண்மணியை போலீஸ் கூட்டிட்டு போறத நம்மளால வேடிக்கை தானே பார்க்க முடியும்.
அப்படிலாம் குழந்தைய விட்டு கொடுக்க முடியாது. நீ அதை சொன்னதுல இருந்தே என் நெஞ்சுக்குள்ள முள்ளு குத்துற மாதிரி இருக்க. குழந்தை முகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. கண்மணி இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து என்கிட்ட என்ன சொல்ற தெரியுமா? இன்னையில இருந்து இதுக்கப்புறம் நம்ம கூட ரூம்ல தூங்குறாளா? என்கிட்டயும் சொன்னா அத்தை கிட்ட இதுக்கு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்காளாம். அவளுக்கு ஏதோ இன்டிமேஷன் கிடைச்சிருக்கு போல. குழந்தைங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்கல்ல. எஸ்ஐ வந்தப்ப கேட்டார்ல, நாம தான் கண்மணியோட அப்பா அம்மாவான்னு. அந்த எல்லா கேள்விகளையும் கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தா. அவ என்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா? போலீஸ் அங்கிள் சொன்னது உண்மையா இருந்தா நம்மள அப்பா அம்மான்னு கூப்பிடுறேன்னு சொன்னான். இப்ப கண்மணியோட கனவு என்னன்னா, நமக்கு பிறக்க போற குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. 9 மாசத்துக்கு அப்புறம் குழந்தை வரும்னு ரோசம்மா அவகிட்ட சொல்லிருக்காங்க போல. குழந்தைய கொஞ்சியும் அவ கூட கண்மணி விளையாட விரும்புறா. அவகிட்ட நான் என்ன சொல்றதுங்க? அந்த குழந்தை பிறக்கும் போது நீ இங்க இருக்க மாட்டேன்னு சொல்றதா? நான் அவகிட்ட என்ன சொல்றது? இந்த போதும், அழுகாத. இந்த அழுகாத. இந்த அத்தையும் கண்மணி கோயிலுக்கு போயிருக்கும் போது நீயும் போயிருக்கலாமே. அம்மா சம்மதிக்கணும்ல. நீ எங்கேயும் அலையக்கூடாது, வீட்லயே இருன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? அம்மாக்கு இப்போ என்னோட ஆரோக்கியமும் கண்மணியோட பிரச்சனையும் தான் ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. சில சமயம் அத்தை ரொம்ப அப்செட்டா இருக்கிறத நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி, அதை விட ரகு சொன்ன சஜஷனை பத்தி நீ என்ன நினைக்கிற? அத்தை கிட்ட அதை சொல்லணும்ல. அது வேண்டான்னு தான் நான் சொல்ல வரேன். கண்மணியை அவர் அடாப்ட் பண்றேன்னு சொன்னது அவரோட சொந்த அபிப்பிராயம். நான் அந்த ரிஸ்க்ல ஒரு பாசிட்டிவ் சைடை பார்க்குறேம்மா. ரகு நம்ம குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆளு. அவர் தத்தெடுத்தார்னா கண்மணி நமக்கு பக்கத்துல தான் இருப்பா. எப்ப வேணா பார்க்கலாம். அடிக்கடி இங்க கூட்டிட்டு வந்து தங்க கூட வைக்கலாம். அந்த மாதிரி பல நன்மைகள் இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ரகு மாமா ரொம்ப நல்ல மனசோட அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆனா அங்க இன்னொரு ஆளும் இருக்கா, அபிராமி. அபி அவரோட முடிவுக்கு ஆதரவா இருப்பான்னு உங்களுக்கு தோணுதா என்ன? ஆனா இப்போதைக்கு குழந்தை வேணாங்கிற முடிவுல இருக்கும் அப்படின்னு தானே சொன்னாரு. அப்படி இருக்கும்போது அபி அந்த அடாப்ஷனுக்கு எதிராக நிப்பாளா என்ன? இங்க வரும்போது கண்மணி கூட பாசமா இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் சரிதாங்க. எந்த பழக்கமும் இல்லாத ஏதோ ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு அவ தயாராதான் இருப்பா. ஆனா கண்மணி கண்டிப்பா அவளை ஏத்துக்க மாட்டா. அதெல்லாம் அப்படிதாங்க. ஆனா அதுக்கான காரணம் என்னன்னு என்னால சொல்ல முடியாது. ரகுவோட சுபாவம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பா செஞ்சு முடிப்பாருன்னு. அதுக்கான திறமையும் அவர்கிட்ட இருக்கு. அபிராமியோட மிரட்டல் எல்லாம் ரகு கிட்ட யூஸ் ஆகாது. சில எக்ஸாம்பிள நாமளே நேர்ல பார்த்தோமே. எனக்கு என்னமோ கொஞ்சம் கூட நம்பிக்கை வரலங்க. அப்புறம் மனுஷங்களோட விஷயம். நல்ல புத்தி வந்து அபி தயாரா இருந்தா நாம அதுக்கப்புறம் யோசனை பண்ணலாம். போதுமா? என்னாச்சு? மும்பை ட்ரிப் கேன்சல் ஆன டென்ஷன்ல இருக்கீங்களா? அது ஒன்றும் நம்ம மிஸ்டேக்கால நடந்தது இல்லைல்ல. இதுக்கப்புறம் மீட்டிங்க்கு டேட்டா அவங்க ஃபிக்ஸ் பண்ணட்டும், ஃப்ளைட் டிக்கெட்டை அவங்க புக் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நீங்க அங்க போனீங்கன்னா போதும். அது இல்ல, நான் கண்மணி பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.